Hey my energies, 100 years old ட்ரெடிஷ்னலான ஃபுட் பார்க்கலாமா? பில்லா வலகுலு வெங்காய கஜ்ஜு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. 5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சால்ட் அண்ட் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா சூடாக விடுங்க. சூடான பிறகு எந்த கிளாஸில் வாட்டர் சேர்த்திங்களோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. திரும்ப 1/4 கிளாஸ் மைதா சேர்த்து நல்லா 15 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. ஒரு பேனில் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். மிக்ஸி ஜாரில் கோகனட், ஆனியன், டர்மரிக், கார்லிக், சன்னா தால், நம்ம ரோஸ்ட் பண்ண மசாலா, சால்ட், ஜாக்ரி, வாட்டர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. டடா, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அது கூட மஸ்டர்ட், கறி லீஃப், கார்லிக் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதும் பொடி பொடிசாக வெட்டின ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ண பிரிஞ்சால் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து சூடாக இருக்கும். திரும்ப அது ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும். அப்பப்போ தண்ணியில் டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் குட்டி குட்டிஸாக பால்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பால்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணி பால்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்குள்ள பிரிஞ்சாலும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம பிளெண்ட் பண்ணோம்ல அந்த பேஸ்ட் இப்போ இங்கே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பபுள்ஸ் வருது. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தா நம்ம வெங்காய கஜ்ஜு ரெடி. வாங்க இப்போ பில்லா வலகுலு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இந்த மிஷின் இருந்தாலும் இதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம். பேனில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான், பட் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக பண்ணணும். இல்லைன்னா பீஸ் ஆகிடும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரோஸ்ட் ஆகும். ஸோ ஸ்லோவாகவே நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்ம பில்லா வலகுலு ரெடி. பில்லா வலகுலு ப்ளஸ் நம்ம பண்ண வெங்காய கஜ்ஜு ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா ஆஹா சொல்லவா வேணும், அவ்வளோ அருமைங்க. சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு. என் வயிறு இன்னும் வேணும்னு கேட்குது. ஒரு நிமிஷம். அம்மா எனக்கு இன்னும் 2 வேணும். ஆஹாஹாஹா, என்ன இன்னும் பார்க்குறீங்க? போய் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க.